நம் தமிழகத்தில் கலியுகத்திலே நடந்த ஒரு சம்பவம். கம்பநாட்டாழ்வார் கம்பராமாயணம் 10,000 பாடல்கள் இயற்றினார். ராமாவதாரம் என்று கம்பர் பெயர் சூட்டினார். பின்னாடி கம்பராமாயணம் என்று நாம் வழங்குகிறோம். இந்த கம்பராமாயணத்தை திருவரங்கத்துல அரங்கேற்றம் பண்ண வேண்டும் என்று கம்பருக்கு ஆசை. அப்போது அங்கிருந்த ஆச்சாரியர்கள் சொன்னாங்களா, சிதம்பரத்திலே சைவர்கள் 3000 தீட்சிதர்கள் இருக்கிறார்கள். அந்த தில்லைவாழ் 3000 அவர்களிடமும் போய் அவர்களுடைய ஒரு அங்கீகாரம் அதையும் பெற்று வந்தால் அதுக்கப்புறம் இங்கே நீ அரங்கேற்றம் பண்ணலாம் என்று சொன்னார்கள். அப்போ அவர்களிடம் போய் இந்த ராமாயணம் சரி என்று ஒரு அங்கீகாரம் பெற்று வருவதற்காக கம்பநாட்டாழ்வார் சிதம்பரத்துக்கு சென்றார். ஆனா சிதம்பரத்துக்கு சென்ற கம்பர் எவ்வளவு முயன்றாலும் 3000 அந்த தீட்சிதர்களையும் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல அவரால் சந்திக்க முடியல. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கடந்தன. அந்த நிலையில் நம்பிக்கையை இழந்துட்டார் கம்பர். இனி அவ்வளவுதான், நம்ம உயிரையே மாய்த்துக் கொள்ள வேண்டித்தான். எதுக்கு ராமாயணம்னு எழுதினோம், இந்த ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ண முடியாமல் போகிறது. இந்த 3000 தீட்சிதர்களிடம் இருந்து ஆமாம் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் அப்ரூவல் வாங்கணும்னா வாங்க முடியலையே. அதனால தில்லை கோவிந்தராஜ பெருமாள்கிட்ட போனார் கம்பர். இறைவா, இதே சிதம்பரத்தில் தான் ஆழ்வார்களுள் ஒருவரான குலசேகர பெருமாள் என்று போற்றப்படும் குலசேகர ஆழ்வார் 10 பாடல்கள்ல அமுத தமிழ் மொழியில் ராமாயணம் பாடினார். குலசேகர பெருமாள் அங்கநடு மதில் புடை சூழ் அயோத்தி என்னும் என்று தொடங்கி 10 பாட்டுல ராமனுடைய முழு சரித்திரத்தை பாடியிருக்கிறார். அது சிதம்பரத்துலதான் பாடினார். அதே திருத்தலத்தில் 10,000 பாட்டு அமுத தமிழ் மொழியில் உன் பெருமையை பாடி கொண்டு வந்திருக்கேன். ஆனா இதை அரங்கேற்றுவதற்கு நீ ஒன்னும் அருள் புரிவதா தெரியல. நான் நேரா சுடுகாட்டுக்கு போகிறேன், ஸ்மசான பூமிக்கே போகிறேன். அங்கே நெருப்புல இந்த ராமாயண ஓலைச்சுவடிகளை வீசிவிட்டு நானும் அக்னியில் குதிக்கிறேன்னு சொல்லிட்டார் கம்பர்.